ஒரு சில நேரங்களில் வெளிப்படுகின்ற கோபம் உன்னுடைய வாழ்க்கையையே சூன்யமாக்கி விடுகின்றது. அந்த கோபத்தை மட்டும் நீ கட்டுப்படுத்த தெரிந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி கண்டு விடலாம். உன்னிடம் இருக்கும் உண்மையை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ தவறாமல் கடைபிடிப்பாயானால் அது உனக்கு மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சூழ்நிலைகள் மாறும் பொழுது உனக்குள் இருக்கக்கூடிய உண்மை ஒரு பொழுதும் மாறாமல் இருக்க வேண்டும். கடினமான சூழ்நிலையில்தான் நம்பிக்கை என்பது வளர வேண்டுமே தவிர அந்த சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது நம்பிக்கை ஒரு பொழுதும் தளர்வடையக்கூடாது. எல்லாமே உடனே கிடைத்து விடாது. ஆனால் உன்னுடைய முயற்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக அமைந்து கொண்டிருக்கின்றது. முன்பை விட உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நீதான் நாயகன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உனக்குள் இருந்து பிறப்பெடுக்கும். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் விடாமுயற்சியாக மாற்றி வெற்றி காணும் வரை ஓயவும் கூடாது. தோல்வி உன்னை மகத்தான வெற்றிக்கு தான் கொண்டு செல்கின்றது என்பதை தெரிந்து கொண்டால் தோல்வி பெரிதாக தெரியாது. விடாமுயற்சிதான் வெற்றியின் தூண் என்பதை புரிந்து கொண்டால் அந்த வெற்றியை நீ இருக்க பற்றி கொள்வாய். எது நடந்தாலும் மீண்டும் எழ வேண்டும் என்கின்ற தன்னம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு சிறு சோகம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டாலே உடனே சோர்ந்து போய் விடுகின்றாய். வாழ்க்கையை முடிந்து விட்டது போல நீயே ஒரு பாவனையை உருவாக்கி கொண்டு வருத்தப்பட ஆரம்பித்து விடுகின்றாய். வருத்தப்படுவதுதான் உனக்கு மிகவும் பிடித்திருப்பதை போல ஏன் நடந்து கொள்கின்றாய்? நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதை தான் நான் விரும்புகின்றேன். உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் நீ முதலில் மகிழ்ச்சியாக இருக்க தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உன்னுடைய மகிழ்ச்சியை எந்த அளவிற்கு பாதிக்காத வகையில் உன்னுடைய மன உறுதி வெளிப்பட வேண்டும். கனவு காணுகின்றாய் என்றால் அந்த கனவு மெய்ப்படும் வரை ஓயக்கூடாது. அதை அடைய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். உன் எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அந்த எண்ணங்களில் தெளிவும் நல்லெண்ணவும் பல அடங்கி இருக்குமேயானால் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய உயரத்தை அடையும். ஏமாற்றங்கள் உனக்கு ஒரு கல்வியாக அமைகின்றது. அது பல பாடங்களை கற்றுக் கொடுக்கின்ற ஆசானாக அமைகின்றது. இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை இது நாள் வரை நீ சந்தித்திருக்கின்ற அது உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இனியும் ஏமாறாமல் இருப்பதற்கான யுக்தியை அது உனக்கு தெரிவித்து சென்றிருக்கின்றது. மிகப்பெரிய ஏமாற்றத்திலிருந்து நீ தப்பித்திருக்கின்றாய். சிறிய ஏமாற்றத்தை சந்தித்த பெரிய ஏமாற்றத்தில் நீ நுழையாமல் அது உன்னை பாதுகாத்திருக்கின்றது. வெற்றி கிடைப்பதற்கு முன்னால் சற்று பயம் ஏற்படும். நாம் செய்வது சரிதானா? நாம் சரியான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோமா? நம் இலக்கை அடைய இது சரியான வழியா என்ற கேள்வி ஏற்படும் பொழுது வெற்றியை நீ நெருங்கும் பொழுது ஒருவித பயம் உனக்குள் இருக்கும். ஆனால் அந்த பயத்தை எல்லாம் மீறி அதை நீ தைரியமாக மாற்றும் பட்சத்தில் உன் வாழ்க்கை மிக பெரிய அளவு வெற்றியை பெற முன்வந்தும் விடும். உன்னுடைய வருங்காலம் உன் கையில் தான் இருக்கின்றது என்பதை நீ நம்பு. பிறர் கையில் உன் எதிர்காலத்தை எப்பொழுதும் கொடுக்காதே. எந்த முடிவை உன் வாழ்க்கை சம்பந்தமாக எடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை நீயே எடு. அதுதான் சரியான முடிவாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை பாதையில் பிறர் எப்படி முடிவெடுக்க நீ அனுமதிக்கின்றாய் என்று எனக்கு தெரியவில்லை. சிலருக்கு சில உரிமைகளை கொடுத்துவிட்டு உன்னை மதிக்கவில்லை, உனக்கு மரியாதை கிடைக்கவில்லை என்று புலம்புகின்றாய். உனக்கான உரிமைகளை நீ எப்பொழுதும் விட்டு கொடுக்க கூடாது. சில இடங்களில் நீ நீயாக இருப்பதை தவறுவதால் பல வாய்ப்புகளை நழுவ விடுகின்றாய். பிறர் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து உன்னை நீ மாற்றிக்கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் உனக்கான தனித்தன்மை இழக்கப்படுகின்றது. உனக்கான அடையாளம் கிடைக்க வேண்டும் என்றால் நீ உண்மையாக நேர்மையாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றாய் என்கின்ற பொழுது எதற்காக உனக்குள் இருக்கக்கூடிய அந்த தயக்கம் வெளிப்படுகின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் தயக்கமும் வேண்டாம், பயமும் வேண்டாம். நான் உன்னோடு இருப்பதை மறக்காமல் இருந்து உனக்கான வேலைகளை நீ செய். உன்னால் முடியாது என்று யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு உன்னுடைய திறமை இனி வெளிப்படும். நீ நினைப்பதை நீயே செய்து கொள்ள முடியும். அதற்கான சாத்தியக்கூறுகளை நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன்.
உன் உழைப்பு உன்னை உயர்த்தியே காண்பிக்கும். ஒரு பொழுதும் நீ சோம்பலாக இருந்தது இல்லை. உன்னுடைய எண்ணங்களிலேயே கூட நீ சுறுசுறுப்போடு திகழ்வதை நான் பார்க்கின்றேன். உன் வாழ்க்கை மலர்ந்தே தீரும். புது மலர்ச்சியை உன் வாழ்க்கையில் நான் கொடுப்பேன். எது அடைய வேண்டும் என்று துடிக்கின்றாயோ அதை நீ சுலபமாக அடைவாய். வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பதற்கு நான் என்னென்ன வழிகளை உனக்காக செய்ய வேண்டுமோ அத்தனையையும் விரைந்து செய்வேன். உன் வாழ்க்கையை உன்னால் கட்டுப்படுத்த முடிகின்றது என்கின்ற பொழுது அதை உன்னால் மாற்றவும் முடியும். பிறரை நீ கடந்து செல்லும் பொழுது என்ன விஷயங்களையெல்லாம் கற்றுக்கொள்கின்றாய் என்பதை நினைவில் வைத்து கொண்டே இரு. உன்னுடைய கனவுகள் எல்லாம் வெற்றி நடையாக மாறப்போகின்ற நேரம் இப்பொழுது வந்திருப்பதால் உற்சாகத்தோடு நீ இருக்க வேண்டும். உன் இலக்கு தான் உன்னுடைய வழியை தீர்மானிக்கின்றது. அந்த இலக்கு சரியாக இருக்குமே ஆனால் சரியான வழியில்தான் நீ நிச்சயம் செல்வாய். வாழ்க்கை கிடைத்திருக்கக்கூடிய அரிய வாய்ப்பு என் குழந்தையே. அதை நாம் பயன்படுத்துவதில்தான் நம் வாழ்க்கையின் சந்தோஷம் இருக்கின்றது. உன்னுடைய முயற்சி ஒவ்வொன்றும் உனக்கான அடையாளமாக மாற வேண்டும். புதிய புதிய சவால்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது அஞ்சாமல் அதை எதிர்கொண்டு சாதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளையும் புதிய தொடக்கமாக நீயே உருவாக்கி கொண்டு இறைவனுடைய துணையோடு உன் மீதான நம்பிக்கையோடு எல்லா நலன்களையும் நீ இனி வளமோடு பெறுவாய். படிப்படியாக உன் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து உன் வாழ்க்கையில் நான் மிக உயரிய நல்ல இடத்தை நீ வாழ நான் எப்பொழுதும் என் ஆசைகளை கொடுத்து கொண்டே இருப்பேன். இனியும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீ காண வேண்டிய அத்தனை இன்பங்களையும் உன் வாழ்க்கையில் வரிசையாக காண்பாய். உன்னுடைய ஒவ்வொரு நாளும் புது முன்னேற்றத்தை நோக்கி இனி புறப்படும். நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று எதுவும் இல்லாமல் எல்லா நேரத்தையும் உனக்கான நேரமாக மாற்றி உன் வாழ்க்கையில் நீ உன்னத நிலையை அடைவாய். ஒளி பிரகாசமாக உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது. எந்த ஒரு கஷ்டங்களும் இனி இருக்காது. அளவுக்கு அதிகமான கஷ்டங்களை சந்தித்து விட்டாய். போதும் நீ சந்தித்த அத்தனை துன்பங்களும் துயரங்களும். விடிவு காலம் உனக்காக அழகாக பிறக்க போகின்றது. மிகவும் பிரகாசத்தோடு மிக நல்ல வாழ்க்கையை சந்தோஷத்தோடு மனம் விரும்பிய அத்தனை மகிழ்ச்சியும் கிடைக்க பெற்று நீ வாழ்வாய். உன்னை உயர்த்த இந்த கணபதியினுடைய கரங்கள் எப்பொழுதும் இருக்கும். இந்த தும்பிக்கையானின் மீது நீ வைத்த நம்பிக்கையை ஒரு பொழுதும் நான் வீணாக்க மாட்டேன். நீ எது வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்றாயோ அது சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். எந்த ஒரு தடையும் இல்லாமல் அது உன்னை வந்து சேர்ந்திட எல்லா வழிவகைகளையும் நான் செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். எல்லா நேரமும் இனி உனக்கு நல்ல நேரமாக மாறும். நல்லது நடக்கும்.